காலங்காத்தாலே நம்ம பையன் உள்ள மாப்பிள்ளை வேறு வீட்டுக்கு ஓடி போயிட்டாங்க. ஆடு வரட்டேன்ட்டு நேற்று ஒரு வீட்டுக்கு ஓடி போயிட்டேன். சாயந்தரம் அந்த வீட்டுக்கு ஓடி போயிட்டேன். அதுக்குள்ளே வீங்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, அந்த சீமக்குள்ளே போயிட்டாங்க. ஏதாவது ஒரு சம்பவம் பண்ணுறாங்க. இந்த நம்ம கச்சா ஒரு பக்கம். எல்லாருக்கும் வணக்கம் நண்பா, என்னோட பேர் வைரம். இன்றைக்கி நம்ம கெடா பையனை நாளையிலேருந்து லீவ் கொடுத்துருங்க. 2 நாள் உள்ள உசு எடுக்கிறேன். சாயந்தரம் வீட்டுக்கு வர டயத்தில் டக்குன்னு போய் வேறு ஏதாவது ஏரியா விட்டு ஏரியா போய் நின்றுக்கிட்டே நானும் என்னடா பார்க்கல. அப்புறம் வயவலை இப்படி அப்படி தான் பண்ணுறேன். இப்போ ஒரு 2 நாள் வீட்டில் ஓடுவோம் பாரு, நேராக அவன் தான் இழுத்து போகிறேன். 2-3 நாளைக்கு லீவு கொடுத்தா தான் கொஞ்சம் கொஞ்சமாக இதாக இருக்கும். அடுத்து நம்ம பெரிய ஆடுகள் ஆடு வரட்டும் போது அவனை கூப்பிட்டுக்கிடலாம். இல்லாட்டினா ரொம்ப ஓடி போயிருப்பான். ஏன்னா சீக்கிரம் ஆடு பக்கம்லாம் ஆடு வரட்ட போகிறோன்னா ஆடு ரொம்ப கெடா ஒடுங்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் நம்ம கெடாவை தேத்துறது ரொம்ப கஷ்டமாக போகுங்க. ஏன்னா மேட்சை மழைகள்லாம் பஞ்சால் தான் கொஞ்சம் மேட்சை கிடச்சா தான் கொஞ்சம் கொஞ்சமாக தேத்தலாம். இல்லாட்டினா கையேற தான் வைக்கணும். கையேற வைக்கிற அளவுக்கு நம்மக்கிட்ட பட்ஜெட் இல்லை. இது போக நம்ம நேற்று காய அடிச்சோம்ல உம்மிச்சி மகனை, அவனை நீ கூட்டுக்கு வந்துச்சு. நீ நல்லா நடக்கிறியான். ஒரு 2 நாளைக்கு மட்டும் கொஞ்சம் மழையில் மட்டும் நனைய விடக்கூடாது. ஒரு நண்பர் வேறு கமெண்ட்டில் கேட்டிருந்தாரு, நீங்கள் என்ன வகையான வர்க்கம் ஆடுகள் வச்சுருக்கீன்னு. நம்மக்கிட்ட பள்ளையாடு கள்ளியாடு 2 ஒன்று தான். அது போக சேலை சுத்த கேர்ப்பு 2, அப்புறம் சீனி ஆடு, அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது, கொடியாடு 8 கொடியாடு, அப்புறம் கடைசியில் கன்னியாடு 5 வகை இருக்குது. இன்னும் ஒரு வகை, மொத்தம் 6 வகை இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் இதே சுத்த சேலம் கருப்பு. இதிலே கொஞ்சம் வெள்ளைகளில் ஊட வந்துச்சுன்னா அது பள்ளையாடாக மாறிடும். இந்த நம்ம தெனாவட்டு மாவு போடுறது அது கொடியாடு வர்க்கம், கிராஸ். ஆனால் ஒரிஜினல் கிடையாது. மற்றபடி கன்னியாடு நம்மக்கிட்ட ஒன்று தான் இருக்குது. இப்போ ஒன்று பிறந்திருக்கு. பயவில் வீட்டில் நல்லா இருக்குது. நம்ம ஏரியாவில் இருக்க ஆடுகள் இதான். இப்போ நான் கொஞ்சம் நமக்கு செட் ஆகுது. தலைச்சேரி போயர் இது பண்ணைக்கு தான் லாய்க்குன்னு சொல்ல முடியாது. நம்ம ஏரியாவுக்கு மேய்ச்சல் லாய்க்கு கிடையாது. அது மேய்ச்சலுக்கு வந்தால் வெயிட் ஏறாதுன்னு சொல்கிறாங்க. தலைச்சேரி போயர் இது 2மே நல்லா பண்ணையில் பரல் போட்டு வளர்க்குறதுக்கு செட்டாக நிற்கும். ஏன்னா அந்த அளவுக்கு சேட்டை பண்ணாது, ஓடாது, தப்பாது, அந்த குறும்புத்தரம்லாம் பண்ணாது. ஆனால் அந்த இவங்கெல்லாம் விட்டோம்னா கொடியாடு, நம்ம பள்ளையாடு, சேலங்கருப்பெலாம் விட்டோம்னா ஒன்றுக்கு ஒன்று முட்டி அந்த பரலவே ஆட்டிக்கிட்டே இருக்கும். அதனால் அதிகமாக பரல் ஏற்ற மாட்டாங்க. ஆனால் கீழே வச்சு வளர்ப்பாங்க. அது 2 பரலுக்கு ஆடு பெசாமல் மண் கணக்காக பெசாமல் படுத்துக்கிறங்க. இதெல்லாம் அப்படியே ராவு காலம். நம்ம மேலே ஏற்றணும் வச்சுக்க, அவ்வளோதான் இருக்கிறதுல. அப்படியே அது சின்ன பிள்ளைலேருந்து ஏற்றி போடணுங்க. சின்ன பிள்ளைலேருந்து ஏற்றினா நீ செட் ஆகிக்கிறோம் இந்த வகையெல்லாம். ஆனால் பெருசுலேருந்து திடீர்னு வாங்கி ஒரு ஆடை வாங்கி நல்லா எக்கு போடுற ஆடை வாங்கி மேலே பரலில் ஏற்றணும்னா மேலே எக்கி போட்டு எக்கு பார்த்துக்கிட்டு தான் தெரியும். அதுக்கெல்லாம் செட் ஆகாது. ஆனால் தலைச்சேரி போயிரு அதெல்லாம் நல்லா பண்ணை வளர்ப்பு சூப்பர் ஆடுங்க. நான் நிற்கிறாள் நம்ம கருவச்சி மகா. இவன் போயிருக்கு ராசு தான். இந்த கடை போயிரு தான். அது எப்படியோ விழுந்து போயிருக்கு விழுந்து மாதிரி கடைசியில் பார்த்து. ஆனால் அந்த கடை மேய்ச்சல் கொண்டு வந்ததுனால வெயிட்டு ஏறி இறங்க வரும். என்றைக்குமே அந்த தலைச்சேரி போயிடலாம் கொஞ்சம் மேய்ச்சலுக்கு நம்ம ஏரியாவில் செட் ஆகலை. மற்ற இந்த சவுத் ஆப்பிரிக்கன் அவங்க ப்ரீடிலேருந்து மேய்ச்சல் தான் கூட்டு போகிறாங்க போயிர் எல்லாத்தையும். ஆனால் செட் ஆகிக்கிறது அவங்க வெயிலுக்கு. நம்ம மனுக்கு கொஞ்சம் லேட்டாக ஒத்துக்கிறோம் போல். விவரம் தெரிஞ்ச வரிசையிலேருந்து நம்ம வீட்டில் மாடு இருந்துச்சுங்க. பால் மாடு, சிந்து மாடு, கச்சப் மாடு எல்லாமே இருந்துச்சு. ஏன்னா அப்படியே ஒவ்வொரு சீசனுக்கும் செனை பிடிக்காமல் அப்படியே மாற்றிக்கிட்டே இருப்போம். அது விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 மாடு தாங்க நல்லா நின்றுச்சு. மீதி இருக்க மாடல் அது காரணம் நம்ம கிராமத்தில் அதிகமாக சோறு வைப்பாங்க. சோறு வச்சாலே அந்தளவுக்கு ஆடா சரி மாடா சரி செனையே பிடிக்காதுங்க. அப்படியே ஏகப்பட்ட மாடுக்கு செனைக்கு ஊசி போட தீவன செலவு, பின்னாக்கு, அப்படியே கண்ட கழிது லொட்டு லோசுக்கு எல்லாத்தையும் வாங்கி போகிறனால ரொம்ப கடனாக போச்சு. அது போக விவசாயத்துலேயே ஒரு சுத்தமாக எந்த அளவுக்கு லாபம்லாம் போச்சு, சரியான மழைலாம் போச்சு. அப்படியே மாடெல்லாம் மேய்ச்சல் முறையில் இருந்தோம். இருந்தாலும் பால் ஊறும்லான்னு சொல்லி தீவனம் வாங்கி வைக்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கடை ஏறி போச்சு. இப்போ இருக்கிற மாதிரியே அம்மாங்களுக்கு கொஞ்சம் எங்கள் அம்மா அப்பாவெல்லாம் கொஞ்சம் விட்டுட்டாங்க அந்த தீவன முறையில். எப்படியோ அதிகமாக அந்த கை தீவனம் வைக்கிறேன்ட்டு மாட்டில் ரொம்ப கொஞ்சம் வருமானம் இல்லைங்க, அப்படியே விட்டாச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி எங்கள் தாத்தா கடை மாடெலாம் வச்சுருந்தாரு. மற்றபடிக்கு அதில் நான் கடை மாடை வச்சு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக பழகிச்சு. அதில் கூட லாபம் பார்த்தாரு. சிந்து மாட்டு லாபம் பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் மோட்ரு தோட்டம் தீவனம்லாம் வேணுங்க சமாளிக்க. அதுக்கப்புறம் தான் கடைசியில் செம்பரியாடெலாம் வளர்த்தாங்க எங்கள் தாத்தா. அதில் அதுக்கப்புறம் விற்றுட்டாங்க. கடைசியில் தான் வெள்ளாடுங்க. கடைசியில் நம்ம பிடிச்சி பார்ப்போம். அப்புறம் சரி இந்த வெள்ளாடு தான் இப்போ கடைசியில் நின்றுருக்கோம். என்றைக்குமே கையேற அதிகமாக மேய்ச்சல் முறையிலே கடந்துட்டு கையேற கூட அந்தளவுக்கு கை காசை போட்டு வாங்கி போட்டோம்னா கொஞ்சம் அளவுக்கு அது நஷ்டம் தாங்க. குட்டிக்கு பால் கொடுத்தாலும் அதிகமாக கொடுக்கக்கூடாது. அதிகமாக கொடுக்காதான் கையை காசு போட்டு கொடுக்கக்கூடாது. ஏன்னா பால் இல்லாத குட்டிகள் கொடுத்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி அந்த குட்டியை விற்கிறது கஷ்டம். அதான் கொஞ்சம் சிரமங்க. பால் மாடலில் இதாங்க நாங்கள் தோல்வி. மற்றபடி பால் மாட்டில் லாபம் பார்க்குறோம் பார்க்குறாங்க. அது கரெக்டு தான். அது கரெக்டாக மெயின்டைன் பண்ணி அந்த தீவனம் கொடுத்து எல்லாம் பண்ணணும். இல்லாட்டி அதிகமாக காசு போட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. பால் மாட்டில் போட்டோம்னா அவ்வளோதாங்க, திருப்பி எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் அது திருப்பி முதலீடு போட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா திருப்பி மாடுக்கு ஒரு செனை பிடிக்காத ஒரு ஊசின்றது. நம்ம இந்த வெள்ளாடை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு அந்த கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே இல்லை. அதனால் மறுமுதலீடு எதுவுமே இல்லை. கெடா போகிறோம் அதுவே வரட்டிக்கிறது. அப்புறம் நம்ம ஈண்டுறது குட்டியை மட்டும் பக்குவமாக நனையாமல் சாகாமல் பார்த்துக்கிறதா நம்ம வெள்ளாட்டில் பெரிய தலைவலி. அது போக பால் இருக்கணுங்க. பாலாக இருக்க ஆடு தான் ரொம்ப முக்கியம். பால் இல்லைன்னு
மாப்பிள்ள மாதிரி கொஞ்சமாக பால் இருக்கணும். ஒத்த குட்டி போட்டால் அழகாக மான் மாதிரி வளர்த்துட்டு போய்கிட்டே இருக்கணும். சும்மா 2 இப்போ நம்ம வயசு கைப்பால் 2-3 குட்டி போட்டால் அந்த பாலில் வத்தியா ஒரு காம்பு சோடையான பின்னாடி நம்ம பால் வாங்கி போட்டுருக்கோம். அதுவே நம்ம அதிகமாக வாங்கி போட்டோம். அதுவே 2-3 ஆடு 3 குட்டி இப்போ பால் போச்சுன்னா ரொம்ப சிரமம். அதனால தான் கொஞ்சம் பால் இருக்க ஆடாக பார்த்து சூஸ் பண்ணுங்க. அதுவும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நமக்கு எவ்வளோ மேய்ச்சிட்டு ஒரே இதோட மேட்ச்சில் போட்டு அதோட தண்ணி குடிக்க விட்டு போட்டுடலாம். இல்லாட்டி அதுக்கு ஒரு கையாரை வாங்கி போட்டு அப்படியே செலவு போய்கிட்டே இருக்குங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிறேன், பால் நீங்கள் ஏதாவது டைரெக்டாக ஒரு கம்பெனிக்கிட்ட, அதாவது சென்டர்னு சொல்லுவாங்க, அதில் போய் ஊற்றிக்கிட்டா பால் ஒரு நாளைக்கு 30, 31, 29, திருப்பி ஒரு 33 அப்படி ஏறி இறங்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் அது லாபமாக இருக்கும். பால் மாடு கச்சப்பு சிந்து மாட்டில். அதுவே நீங்கள் ஒரே ஆள்கிட்ட ஃபிக்ஸடாக 20 ரூபாய்க்குனா ஊற்றிக்கிட்டே கடைசி வரைக்கும் 20 ரூபாய்க்கு ஊற்றிட்டேன்னா அது வேஸ்ட்டு. 20, 25 அதெல்லாம் எனக்கு வேஸ்ட்டுங்க. ஓப்பனாக சொல்கிறேன். அதனால் நட்டமாயிருவீங்க. ஒரு நல்ல சென்டராக பார்த்து ஊற்றிங்கன்னா கொஞ்சம் பால் கொஞ்சம் ஏறி கொஞ்சம் உங்களுக்கு இறங்கும். ஏன்னா பாலோட கொழுப்பு ஃபேட்டை பொறுத்து ரேட்டு வைப்பாங்களா, அப்போ உங்களுக்கு கொஞ்சம் லாபம். ஏன்னா இங்கே கொடுக்குற தீவனத்துக்கு பால் ஒரு நாளைக்கு ஏறி இறங்கும். அப்போ ₹1 ₹2 கூட போயிட்டே வரும். மாதமாவது கொஞ்சமாவது நல்லா கொஞ்சம் அதை வருமானம் மாதிரி தெரியும். நம்ம வேறு பத்திரமா பார்த்துக்கணுங்க. டக்குன்னு வேறு ஆடு பக்கம் குதிச்சு ஓடிட்டானா தெரிய முடியாது. அது பக்கத்தூருக்கு ஆட்டுக்கு வேறு ஓடிக்கிட்டான். வாங்க கொடியை கடிப்போம், கொடியை கடிப்போம். நல்ல கிளைமேட்டாக இருக்குது. நான் தெரில, இந்த 3 நாள் நல்ல கிளைமேட்டாக இருக்குது. அதனால் இடியம் இருக்குது. ரொம்ப வாழ்த்துக்கள். கைப்பால் இந்த செந்துட்டியாக கடிச்சு பால் இருக்க மாட்டேங்குதுங்க. சுத்தமாக பால் அப்படியே முடையடிச்சிடுறது. வெட்டியாக போகுது. மேய்ஞ்சிறதெல்லாம் வெட்டியாது. செந்துட்டியாக கடிச்சு எங்கன்னா போதான் செந்துட்டியாக தெரியுது. அதுக்கு தான் ஓடுறா. அதுதான் கொடியாவது ஏறி தின்னுது. எப்படியே இருக்குது. இப்போ அப்படியே இந்த செந்தட்டியாக அந்த உசிக்கே போகிறா. சினையாக இருக்கும்போது ஒன்று தெரியல. ஈன்றதுக்கப்புறம் தான் ரொம்ப இதாகுது. ஆனால் பரவாயில்ல, விட நம்ம தென்னாவட்டுக்கு அந்தளவுக்கு செட் ஆகிடுச்சு. அந்த உரப்பு காரம் இவளுக்கு செட் ஆகலை. சூடுக்கு அதுக்கு தாங்கலை. இறங்குங்க வாங்க. அப்படியே போய் நேரம் கரமலை ஏறி அந்த பக்கம் போவோம். நல்லா பூ இருக்க கொடிக்கிட்டே விட்டுணும். அப்போ தான் பயவில் எல்லாம் கடிக்கிறாங்க. இவங்க டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டோம்னா தெரியலாம். ஆனால் இது மேலே ஏற மாட்டேன். இதாங்க இவங்க மேலே பிடிக்காது. ஒரு குறுப்பு கீழே நிற்கிது, ஒரு உறுப்பு மேலே நிற்கிது. புரிஞ்சுக்கிற முடியல. ஏறா நெத்தி போட்டு மகனே, ஏறா போய் தின்றா. நீ கொடி தின்றா. நேற்று மாதிரி பழத்து உள்ளே புதருக்குள்ளே விழுந்தவனே. இந்த புதருக்குள்ளே பயவில் விழுந்துட்டான். ஏறுங்க. டெய்லி காலையில் இதே மாதிரி வெயில் அடிக்காத டயத்தில் கொடியவா கடிக்க விட்டால் கொஞ்சமாக பால் வரும். இது ஏறுறது ரொம்ப வயசாக போச்சுங்க. நம்ம ஏறி கொஞ்சம் நேரம் கூட ஆகலை. நல்லா வெயில் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. நல்ல கிளைமேட்டாக இருந்துச்சு. இன்னும் நிற்க மாட்டாங்களே. ஓடாதீங்க, நெல் ஓடுற வேலை தானே ஆகுறீங்க. ஓடினீங்கன்னா மேய மாட்டாங்க. இதை பார்த்தா அது பச்சையாக இருக்குது, அதை பார்த்தா இது பச்சையாக இருக்குன்னு போய்தான் இருக்காங்க. இங்கே இந்த சிறுவாண்டைக்கு ஓடுனால பெருசு ஓடி பழகுதுங்க. நீங்கள் அப்படி நல்லா கடிச்சு முடிஞ்சாலும் வகுத்து பின்னாடி தண்ணியெலாம் பக்கத்துலேயே இருக்குது. அதனால் எவ்வளோ சீக்கிரமாக மேய்க்க வா. அப்படியே கீழே இறங்க, சும்மா இறங்க. அதுக்கு நேராக இறங்கினா தான் மேய்வீங்க. மேலே நின்ட்டிங்கன்னா ஒன்றும் கதையாகாது. இறங்க அப்போ இறங்க. இன்றைக்கி என்னமோ நல்லா செனக்குட்டி தாங்க இறங்கி கூசாமல் இறங்கி பழகிருச்சுங்க. ஏன்னா நேற்று திண்டு ருசிக்கு இறங்கிச்சு. ஒருத்தனை பார்த்து ஒருத்தனை தான் இறங்குவாங்க. அப்படியே வந்தால் தான் பயவில்லை. என்னை பிரிஞ்சால் மட்டும் போச்சுங்க. பிரியாமல் இருக்கணும். அதுக்கு பிரியருக்கு நம்ம கச்சா அந்த ஊமச்சி நண்டு 3 பேர் இருக்காங்க. வா வெள்ளி கண்ணு வச்ச வரி குதிரை 3 பேர் ஓடுற குரூப் தான் வருது. 3மே எப்படி அப்படியே பாத சக்கரம் வந்ததுங்க. இறங்க கீழே இறங்குறதுக்கு யோசிக்கிறீங்க. அப்படியே பயப்படுறாங்க. நல்லா குடஞ்சி வச்சுருக்காங்கப்பா. நல்லா தொதானது இருக்குது. பாதை நல்லா போட்டிருக்காங்க. நின்று திங்கிற மாதிரி. ஆனால் புதர் அந்தளவுக்கு இருந்தது. அப்படியே இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே திண்டாங்கன்னா பயவில்லைங்க. அப்படியே வெட்ட வழி ஆகி போகும். எவ்வளோ கொடி இருக்குங்க பாருங்க. அப்படியே இதுவே 1 மாதம் வரைக்கும் மேய்ச்சோம்னா டெய்லி காலையில் 1 மாதத்துக்கு மனசார மேய்க்கலாங்க. அவ்வளோ இருக்குது. நம்ம ஆடு மற்ற ஆடு எல்லா ஆடும் மேலாங்க. ஆனால் அந்தளவுக்கு சீக்கிரம் பட்டு போகும். இன்னும் அடிக்கிற காற்றடிக்க எல்லாமே இலையெல்லாம் கறி போயிடும். ஏறுங்க, இது மேலே ஏறுங்க. இதில் ஏறி கொஞ்சம் கொடியாக கிடைங்க. போங்க நடந்துக்கிட்டே திரும்பிங்க. ஏறி நல்லா விளாடுங்க. ஜாலியாக எல்லாம் இருக்குது. உங்களுக்கு சிறுவாண்டெல்லாம் நல்லா இன்னும் பாதி வார காணவில்லை. இவங்க அப்படியே சுற்றி விட்டாதாங்க நல்லது. ஏறி விளாண்டது போகும்டா. ஏறுடா மேலே. ஏறு கச்சா. எல்லாத்தையும் ஏறு. கொனை ஏறு வரி குதிரை. ஏறு இந்தா விழுந்துடாத நீ பார்த்துட்டு ஏறுங்கடா. எங்கிட்டு வரீங்க? ஏறு மேலே இறங்கடி குட்டிமா மகளே. இறங்க போய் தண்ணி குடிச்சிக்க. உள்ளே போய் இறங்க. பையாப்பில் இறங்க. திருசா பார்த்து இறங்கு. பொறுமையாக இறங்கு. ஓடி கருவாச்சி மகளே போய் தண்ணியை குடிச்சிக்க. தண்ணி பக்கத்துலேயே இருக்குது. சின்ன வளர்ச்சி நீயும் பார்த்து இறங்கு. தள்ளி விட்டுருவாங்க மோசமானங்க. ஓடிட்டாங்க. பார்த்தியா சேட்டையா பார்த்தியா அவங்களுக்கு கத்து இங்கே தவறா பார்த்தியா? ஆவோ இதர் ஆவோ. அப்படி இறங்கி வாச்சா கோணே கால் ஒரு பக்கம் தலை ஒரு பக்கம் போய்க்கிருக்கு. பொறுமையாக இறங்கி வா. பார்த்து இறங்கி வா. எங்கே வராங்க இவர் நெத்தி போட்டு மகனே. அன்னைக்கு வர விழுத்துறாரு நேற்று மாதிரி. இன்னும் ஓட மாட்டேறாங்க. எப்படி வர அப்படியா பார்த்து அத்தே வரு மோசமாக தவறாளுக்கு. இப்போ அப்படி தவ மாட்டான். இப்போ அந்தளவுக்கு ஓட்டம் தான் மாட்டான். ஓட்டம் தான் ஓடுவான். பொறுமையாக வா. பார்த்து வா. ஊமச்சி மகனே. ஊமச்சிமே வரைக்கும் 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. போங்கடா தண்ணியாக குடிக்கிறா. போங்கடா. நான் அத்தை கால் எங்கிட்ட போகுது அவனுக்கு. தண்ணியாக குடிக்க. நான் அடுத்து கிளம்புவோம். நேற்றை விட இன்றைக்கி தண்ணி ரொம்ப குறைஞ்சி வச்சு. அத்தை 1 வாரம் தாங்காது உங்களுக்கு. இன்னும் 3 நாள் தான் இருக்கும் போல். அப்பா தண்ணி வேறு போல் சீக்கிரம் குறையுது. மழை வேறு பெஞ்சா நல்லாயிருக்கும். இல்லாட்டி கம்மா தண்ணி தான் போய் விடணுங்க.
ஆத்தாடியாத்த தூரமாக எங்கேயோ போகணும். அது வரைக்கும் நீங்கள் தாக்க முடியும். வாருங்க நல்லா சுற்றி பிடிச்சி வர்றா. அத்தை 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 இன்னாங்கடி ஆச்சு உங்களுக்கு கால் அப்படியே கையெல்லாம் முளைச்சிக்கிச்சு வயலுக்கு. பாரு எத்தத்தண்டி ஆம்பளை கூட போது ரிக்கி பாண்டி பயந்து முட்டேன். அத்தே ரிக்கி பாண்டி முட்டி விடாண்டா. நல்லா கொம்பு ரிக்கி பாண்டி நல்லா கொம்பு வந்துச்சு. பயவில் ஆள் வளரல, கொம்பு தான் பயவலைக்கு நல்லா வளர்ந்துருக்கு. விழுகு தள்ளி விட்றாங்கடா. விழுந்தாண்டா கச்சா மாதிரி விழுந்தியா தான் சொன்னேன். வாங்க ஓடியா வாங்க கிளம்புவோம். எல்லோரும் வந்துருச்சுன்னு தெரியல. நானும் பசவலை என்ன வரலை. நல்லா மேய்ச்சிருக்காங்க. நல்லா ரெஸ்ட் கொடுக்கணும் 1 மணி நேரம். இங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் நடந்தே கூப்பிட்டு நம்ம பழைய இடத்துக்கு அங்கேயே வந்து பயணம் தூங்கப்பட்டு மற்ற இடத்துல எங்கே படுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி தான் நல்லாயிருக்கு. நல்லா ரெஸ்ட் எடுங்க. ஒரு 1:30 மணி கரெக்டாக 1:30 ஆகுது. 2:30 வரைக்கும் 1 மணி நேரம் நல்லா தூங்கினாங்கன்னா கொஞ்சம் நல்லா மேய்ச்சலுக்கு நல்லா ஆசை போடுவாங்க. அதனால் பால் கீழே ஊரும் நம்ம பயவில்லைக்கு. எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது, காது கொய்யிடுது. அப்போ அது என் காதை அடைச்சிக்க பசியில் நானும் சாப்பிட்றேன். நீங்கள் போய் சாப்பிட்ருங்க. கருவச்சே அவன் மகள் நீ ஒன்று சேர்ந்துட்டீங்களாங்க. வாங்க தண்ணி குடிச்சு போவோம். தண்ணி குடிச்சு நேரம் அங்கிட்டு ஒரு சவுண்டு சுற்றணும். நல்லா முடிஞ்ச அளவுக்கு ஏதோ அரை ஊர் நட்டு நல்லா மேய்ச்சிருக்காங்க இன்றைக்கி. ரொம்ப அதிசயம். தண்ணி குடித்தா நல்லாயிருக்கும். நான் அடுத்து வயக்காடு போகலாம். தண்ணி குடிச்சாச்சுல கிளம்பலாமா என்ன? நல்லா ஆசை போட்டுக்குங்க, நல்லா குடிச்சுக்குங்க. நான் ஒரே இதாக வீட்டுக்கு தான். தண்ணியை குடித்தோடனே அப்படியே நடந்துக்கிட்டே வெத்தலை ஓடுவாங்க நம்ம பசங்க. அதில் அப்படியே வெள்ளாடு நடந்துக்கிட்டே வெத்தலை ஓடும். என்றைக்குமே வெள்ளாடுக்கு கொஞ்சம் மதியம் 1 மணி நேரமாவது கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுக்கணுங்க. அப்போ தான் கொஞ்சமாக அசை போடும்போது கொஞ்சம் பால் கொடுக்குற குட்டிகளுக்கு பாலாவது ஊறும். ஆனால் செம்பரி ஆடுக்கு பொறுத்தாலும் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வெள்ளாடுக்கு எப்பயுமே கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுக்கணும். இது கொஞ்சம் வெயிலுக்கு அவ்வளவு தாங்காது, அதான் ஒன்றும் பிரச்சனை. அதுவே ஓடி போய் நல்லா ஒண்டிக்கிறோம். மழைக்கு வெயிலுக்கு கொஞ்சம் 1 மணி நேரமாவது ரெஸ்ட்டு கொடுக்கலாட்டி பயவில் சரியாக மேய மாட்டாங்க. அதை விட முக்கியமானதுன்னா நைட்டு தூக்கம். மழை காலத்தில் தூக்கம் கட்டக்கூடாதுங்க. ஆடு தூக்கம் கட்டுச்சுன்னா சரியாக இப்படிய காலையில் மேயாது படுத்துக்கிட்டே இருக்கும். ஒடுங்க அப்படியே ஒடுங்கிக்கிட்டே இருக்கும். மழை காலத்தில் கொசுக்கடி அதுவும் சொல்ல தோறதுட்டே. இந்த மூடம் போட்டிருக்கனால அந்த ஒரு வாரம் கொசுக்கட்டி நைட்டு சும்மா பிச்சு எடுக்குது. ஆடெல்லாம் எப்படி தூங்கும் தெரியல. போனோடனே இந்நேரம் தூங்கிறான். இல்லை ஒரு 6 மணிக்கு போகிறான். இல்லை 6 to ஒரு 8 மணி வரைக்கும் ஒரு தூக்கம் நல்லா தூங்கிறாங்க. அப்புறம் 9 மணிக்கு மேலேருந்து லைட்டாக கொசு கடிக்குதுல, அப்படியே 2 மணி நேரம் அப்படி ரொம்ப கடிக்குதுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக குறையுது பனி விழுந்தோடனே. அப்படி பனி விழுந்தா ஒரே அப்படியே கொஞ்சம் கொசு கடிக்கல. அப்போ ஒரு தூக்கம் தூக்குறாங்க. கொசு கடிக்க ரொம்ப ஆரம்பிச்சிச்சு. இல்லைம்ட்டா உனக்கு எட்ட மாட்டேங்குதா? கேளுடா, வாயை திறந்து கேளுங்கடா. எட்ட மாட்டேங்குதா? இதை எப்படி உடைக்கணுதா? இப்படி லைட்டாக மைக்கில் தெளிக்காமல இப்படி உடச்சோம்னா இன்னும் உடைய மாட்டேங்குது. உடச்சிருச்சா? தின்னுடா, இப்போ தின்னுடா. செந்தட்டி 2 கூடி சேர்ந்து இருக்கா. 2 பேர் தின்னுங்கடா, 2 ஆம்பளையும். அங்கிட்ட ஒரு செம்பிளி ஆடு குறுப்பு வந்துக்கிருக்கு, இங்கிட்ட ஒரு செம்பிளி ஆடு குறுப்பு வந்துக்கிருக்கு. இன்றைக்கி 2 குறுப்பு வருது. நம்ம இங்கிட்டு போய் பயம் இல்லைங்க. செம்பிளி ஆடை பார்த்துட்டு உள்ளே போக மாட்டேங்குது. அங்கிட்டு கடப்பாடை பார்த்துட்டு உள்ளே போக மாட்டேன்றாங்க. ஒரு சுற்றுறாங்க, திருப்பி ரவுண்டுக்குள்ளே வர்றாங்க. உள்ளே போகவே மாட்டேன்றாங்க. பெருசாவால் முடியல. நடந்து வர்றா, கொஞ்சம் படுத்து எந்திரிச்சு நான் வர படுத்துக்கிட்டே என்னாச்சே? புள்ளத்தாச்சி புள்ள முடியலையா? நல்லா இதாகிட்டீங்களே. என்னாச்சே? வெத்தலை வரீங்களாக்கா? முடியல, ரொம்ப இதாக இருக்கா. இன்னும் ஒரு தெரிஞ்சு இன்றைக்கி நாளைக்குள்ளே ஈண்டுருவான்னு நினைக்கிறேங்க. சொல்ல முடியாது. நைட்டு கூட ஈண்டலாம். ஏன்னா ஒவ்வொரு குட்டியும் தலையெடுத்து கொஞ்சம் இதாக தான் இருக்கும். நம்ம கிடாப்போ அங்கிட்டு 2 செம்பரி ஆடுக்குள்ளே போனேன், போய் பார்த்துட்டு வந்தேன். எந்த வெள்ளாடு நல்லா கரெக்டாக வந்துட்டு இப்போ மேயிறான். இப்போ மேய்ஞ்ச பின்னாடி வீட்டுக்கு போகிற வழி பாருங்கள், எந்தெந்த வெள்ளாடு இருக்கோ ஒரு ரவுண்டு போயிட்டு வருவேன். இந்த ஓட்டம் தான் வீட்டுக்கு போகிற வரைக்கும். இப்போ ஓட்டம் பிடிக்கிறேன். அந்த அம்மாசை இந்த வாரத்துக்குள்ளே தானே, அதனால் கொஞ்சம் சூடாக இருப்பார். பயவில்லை, கிறுக்கு பிடிக்கும். நம்ம கேட்டால் பையன் செம்பிளி ஆடு கூட ஓடி போயிட்டேல. நினச்சேன் வந்தேன்னு ஒரு ஓட்டம் முடிச்சிட்டேன். போய் அவனை கூட்டுக்கு வரணும். நம்ம ஆடில் ஒன்று சேர்க்கணும் வேறு இவங்க எல்லாத்தையும். வந்துட்ட போனேன். போய் அங்கே போயிட்டு அந்த இது ஒரு இதாக இருக்காங்க, அவங்களுக்கு தெரியுதா? அந்த தெரியுது அங்கே போயிட்டு பார்த்துட்டு வெள்ளாடை பார்த்துட்டு வந்திருக்காரு. நல்லா அப்படியே வீட்டுக்கு போகிறேன். எப்படியே வந்துட்டே வரமாட்டேன் நீ. என்ன எல்லாம் நம்ம வாங்கி தான் உள்ளே மேய்ச்சிக்கிருக்காங்க. ஓடியா நான் அசையாமல் பார்க்குறேன். வாடா பாரு, நீ உள்ளே போடியே. நீ தேன்கொழியில் கொட்டுவாங்கண்ணா. நீ கொட்டாக்கொழியில் கொட்டுவாங்க பாரு. போங்க உள்ளே போயிட்டு வாங்க. நான் அங்கிட்டே ரெண்டுக்கிறேன். இன்னும் ஆளை விடுங்க சாமிலாம். இங்கிட்டு போனால் பண்ணி விரட்ட போகுது. பண்ணி நான் இல்லைங்க, பண்ணி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் தான் கொட்டாங்கழுவி இந்த கதை மூட்டெல்லாம் இருக்குது. இப்போ உள்ளே போனாங்கன்னா குட்டி கொடுத்துட்டு வருவாங்க. நம்ம அங்கிட்டு இருப்போம். இதுக்குள்ளே தான் அந்த பண்ணி குட்டி போட்டுருந்துச்சு. அது உள்ளே இருக்குது அந்த புதரில். இப்போ சவுண்டு உரிமிக்கிட்டே இருந்துச்சு. இப்போ எதுவுமே இல்லை. செம்பரி ஆடில் அந்த மணி சத்தம் இருக்குல்ல, மணி சத்தறனால அது சத்தத்தை காட்டு எல்லாம் ஓடி போச்சு நினைக்கிறேன். குட்டி பெருசாக இருந்தால் ஓடி போயிடும். குட்டியை கூட்டுக்கிட்டே ஓடி போயிடும். குட்டி சிறுசாக இருந்தால் அங்கனே படுத்து கிடக்கும். அதனால் இப்போல்லாம் இல்லை, எல்லாம் போயிடுச்சு. சரியான புதருங்க. இல்லை எதுவும் சத்தம் கேட்குதா? இதுக்குள்ளே தாங்க இருந்துச்சு. இந்த புதருக்குள்ளே தான் இருந்துச்சு. இல்லை இப்போ அதுக்கு பாருங்க, செம்மையாக இருக்குங்க. குடி இத்தனை நாளைக்கு இதெல்லாம் வரவில்லை. நல்லா கூடிய 10% இருக்குது. பையனை தின்னலாம். முடியா இந்தா வாங்கடா உங்களுக்கு பூக்கூட எல்லாமே இருக்குடா. உங்களுக்கு மஞ்சள் தீர் எதுக்கு இருக்கான்னு பார்த்துக்குருவோம், செக் பண்ணிக்கிடுவோம். வந்து நேரம் திங்கலாம். அப்படியே படர்ந்து மழையாக படர்ந்து கிடக்குங்க. நல்லா திங்கலாம் பசங்களுக்கு. வாடா ஆட்டத்தை ஆரம்பிக்கலாம். மைக்கிலே ஆரம்பிச்சிட வலது காலையில் இடத்த உள்ளே வரவும்
ஓடியா 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 இந்த கட்டினா தான் வருவாங்க இந்த என்ன ஆமாம் என் மேலே ஏறிக்கிற சப்போர்ட்டுக்கு அங்கே நின்று தட்டுறீந்தா இந்த ஓடியா ஓடியா இந்த குச்சியம்மா இந்தா இங்கே வர்றி இந்தா இங்கே வரு நல்லா பூ பூத்தது என்ன மோந்து பார்த்துட்டு வேணான்ற இன்னும் கொஞ்சம் முத்தணுமா அது அப்போ இல்லாட்டி அதுக்கு போ இப்படி வாடி வா ஓடியா டைனோசரஸு வா ஓடியா இப்படி ஒரு நல்ல பிளேஸை சொர்க்கத்தை விட்டுவிட்டு எத்தனை வரைக்கும் இல்லாட்டி புகுந்து கட்டியிருப்பாங்க பசங்க. இனிமேல் இந்த பக்கம் வந்துருப்போம், ஒரு ரவுண்டு விடுவோம். ஏன்னா நல்லா பச்சை பசேன்னு இருக்குது. கொஞ்சம் நேரம் பசங்க நல்லா மேய்வாங்க. இன்னும் உள்ளே போய் பார்த்தோம்னா நல்லா தெரியும். பரவாயில்லையே, எங்கள் மஞ்சள் காமாலைக்கு ஏற்ற கீழே நெல்லியில் நிறையா கிடக்குங்க. இதெல்லாம் முதல்ல இந்த பக்கம் ஏரியாவில் இல்லாமல் இருந்துச்சு, இப்போ நிறையா இருக்குது. கீழே நெல்லியாத்தே நிறையா கிடக்குங்கிட்டங்கிட்டோம். ஓடியா இந்தா வரைக்கூரா ஓடியா இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? ஏன் உசுறு எடுக்கிறீங்க? இங்கேருந்து திருப்பி செம்பரியாடு கொடுத்து ஓடி போச்சு. இன்னும் கடா ஓடுது ரைட்டு, நீ எதுக்கு ஓடிக்கிருக்க? ஓடியா இந்தா வரைக்கூரா வட்டச்சேலா வண்டு முருகன் வரைக்குதிரை இதை வருவேறா இந்தா பார்த்தியா? கண்ணு தெரியுதா தெரியலையா? கண்ணாடி போடணுமா உனக்கு? வரைக்குதிரை ஏன் இப்படி உசுறு எடுத்துக்கிருக்க? உனக்கு கண்ணாடி போடணும்னு நினைக்கிறேன். கண்ணாடி செகிட்டு முசு எல்லாத்தையும் மாட்டேன்னு நினைக்கிறேன். காதும் கேட்க முடியாது, கண்ணும் தெரிய மாட்டேன்றது. எங்கேருந்து எங்கே வைக்கிருக்க? அவன் போயிட்டாங்க, ஒரு அங்கே உள்ளே போயிட்டாங்க. வா முடியா கருவச்சே இங்கிட்டு இருக்க நம்ம ஓடியா. எல்லோரும் இங்கே வந்து உட்காந்துட்டாச்சு. இந்த இடத்துல நம்ம நின்று மேய்கிறாங்க. நமக்கும் தோதா போச்சு. நம்மளும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறோம். சரி நண்பா, இந்த வீடியோ இதோட பாட்டிக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சவங்க லைக்காக போட்டு விட்ருங்க, பிடிக்காதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. ஓகேவா? இதே மாதிரி புது பெரிய சந்திப்போமா நண்பர்களே? சரி பாப்போமா, வரட்டா. நம்ம திருச்சா வேற கத்த ஆரம்பிச்சிட்டா. இப்போ என்னன்னு தெரியல, ஈன போகிறான்னு நினைக்கிறேன். அதனால தான் ரொம்ப களி இருக்கா. மணி 6 மணிக்கு மேலே ஆயிடுச்சுங்க. இங்கே இருக்குது சேஃப் கிடையாது, அதனால் கொண்டு போகணும். ரொம்ப தூரம் இருக்கேன், கிட்டத்தட்ட ஊரை விட்டு 2 கிலோமீட்டர் கிட்ட இருக்கேன். பசங்கள்லாம் எங்கே போய்க்கிருக்காங்க? விண்ணாரம் மேற்கு போய்க்கிருக்காங்க. இதில் வேறு கொண்டு போகணும் எப்படியாவது. வீட்டுக்கு கொண்டு போய் நிறைய கட்டண மாதிரி தான். ஓடியா வா ரொம்ப இதாத்தான் இருக்கா. எப்படியும் ஈன்ற மாதிரி தான் இருக்கா. இப்போ அனிமையாக ஆக்கி வளர்ந்தா கத்துறா. ஆஹா, கொண்டு போகிறது ரொம்ப இங்கே இருக்குது. தப்பு நல்லா கால் வந்துருச்சே. வா கத்துறா, ரொம்ப கத்துறா. விரிக்க மாட்டி போடா கத்துறான் பையன் உள்ள.